அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வர இருக்குது. ஸோ குரூப் 4 கண்டிப்பாக வரப்போகுது, நல்ல ஒரு வேக்கண்டே வரப்போகுது. ஸோ அதற்காக நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குன்னு ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொது அறிவும் கணிதமும் வச்சுருந்தோம். ஸோ அது கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழையும் ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஷெடியூலாக நம்ம வந்து இது வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ A to Z கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஷெடியூலாக இதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கு ராபர்ட் கிளைவ் 43+ தேர்வு திறனோட இந்த ஷெடியூல் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பொது தமிழ், பொது அறிவு, கணிதம், நுண்ணறிவு, அதாவது ஆப்டிடியூடும் ரீசனிங் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இந்த டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம எல்லா இதையும் கவர் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் 75 கொஸ்டின், கணிதத்தில் 25 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டினுக்கு நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். அடுத்து ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் பொது அறிவு 75 கொஸ்டின், நுண்ணறிவு 25 கொஸ்டின், ஸோ 100 கொஸ்டினுக்கு எக்ஸாம் நடக்கும். அடுத்து ஒரு நாள் விட்டு அகைன் பொது தமிழ், கணிதம் வரும். ஒரு நாள் விட்டு அகைன் பொது அறிவு, நுண்ணறிவு வரும். ஸோ இது மாதிரி ஒரு நாள் விட்டு தான் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டுமே மொதல் டெஸ்ட்டு தமிழும் மேக்ஸ் எழுதுவீங்க, அடுத்த டெஸ்ட்டு ஜிஎஸும் ரீசனிங் எழுதுவீங்க, அதுக்கு அடுத்த டெஸ்ட்டு தமிழ் மேக்ஸு, அடுத்த டெஸ்ட்டு ஜிஎஸ் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மாறி மாறி போகிற மாதிரி இருக்கும். குரூப் 4 பொறுத்த மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே நம்மளுடைய வேலையை வந்து தீர்மானிக்கக்கூடியது. அதனால் இதில் வந்து நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ண முடியாது. இப்போ குரூப் 1 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா சில சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிடலாம், ஏன்னா அங்கே கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும், அடுத்து மெயின்ஸ் இருக்கும். குரூப் 2 இருந்தால் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும், மெயின்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே சில விஷயங்களை ஒமிட் பண்ணி படிக்கலாம். ஆனால் குரூப் 4 பொறுத்த மட்டும் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். நம்ம இந்த 200 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு வந்து நமக்கான வேலையை தீர்மானிக்கும், நம்ம என்ன வேலை வாங்க போகிறதையும் தீர்மானிக்கும். அப்படிங்கிறப்ப இங்கே எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் எதையுமே ஒதுக்கக்கூடாது. ஸோ இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்வு தொடக்க நாள் வந்து 16/4/2025 புதன்கிழமை இதற்கான எக்ஸாம் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து ஆஃப்லைனில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி 7 இடங்களுமே நடக்கிறது. ஆன்லைனில் சுரேஷ் பாடசாலை வழியாக நீங்கள் வீட்டில் இருந்து கூட இந்த டெஸ்ட்டை வந்து அவைல் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எதனால காரணம், எதனால ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற நம்ம பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே வங்காளத்தோடைய கவர்னராக இருந்தார். ஸோ அவர் வந்து முதல்ல ராபர்ட் கிளைவ் தனது 18 வயசில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கணக்கு எழுதும் கிளர்க்கு, குரூப் 4நாலே கிளர்க்கு போஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய கிளர்க்கு போஸ்ட்டுக்கு தான் போவோம். ஸோ இந்த ராபர்ட் கிளைவும் ஆரம்பத்தில் கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு குரூப் 4 பணியிடமான கிளர்க்கு வேலையில் தான் பணியமர்த்தப்பட்டார். அவருடைய திறமையால் முன்னேறி என்ன பண்ணார் அவர், ராபர்ட் கிளைவ் தனது திறமையால் குரூப் 4 பணியிலிருந்து வங்காளத்துடைய முதல் கவர்னராக, சரியா, ஸோ வங்காளத்துடைய முதல் கவர்னராக வளர்ச்சி பெற்றிருக்கார். ஸோ அதை மீன் பண்ணி தான் நம்ம பேர் வந்து வச்சுருக்கோம். இந்த தேர்வுக்கான சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தமட்டில் 2 விதமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று வித் மெட்டீரியல், இன்னொன்று வித்தவுட் மெட்டீரியல். ஸோ வித் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான கம்ப்ளீட் மெட்டீரியல், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு உண்டான கம்ப்ளீட் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு போக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ தேர்விற்கான புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வடிவில் மட்டுமே எஸ்சிஆர்டி புத்தகமாக வழங்கப்படும். ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு தமிழை பொறுத்த மட்டும் தமிழ் A3 புக்கு கொடுத்துருவாங்க, மேக்ஸை பொறுத்த மட்டும் மேக்ஸ் புக்கு ஒன்று, ரீசனிங் புக்கு ஒன்று, அடுத்து ஜிஎஸ் பொது அறிவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எல்லாமே எஸ்சிஆர்டி புக்காக தமிழ் மீடியம் மட்டும்தான் தருவாங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கே வராது. ஒன்லி தமிழ் மீடியம் புக்கு மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா குரூப் 4 ஃபுல்லாகவே தமிழ் தான் அதிகம். ஸோ தமிழ் மீடியம் மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ புக்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த தேர்விற்கான வினாக்கள் அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் பள்ளி பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்படும். சரிங்களா, குரூப் 4 பொறுத்த மட்டும் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் மேக்ஸிமம் கேள்விகள் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இருக்கும். அடுத்த தேர்விற்கான முழு விளக்கங்களும் உங்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு எக்ஸாம் முடிய அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும், அப்புறம் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுக்கும் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம், எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஓஎம்ஆரை உங்களுக்கு திருத்தி உங்களுக்கு ஃபோனில் வந்து SMS மூலிமா உங்களுடைய மார்க் என்ன, அப்புறம் எத்தனை ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இங்கே வந்து கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சிலபஸ் படி பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸை பற்றி சொல்கிறோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 6 யூனிட் இருக்குது. இந்த 6 யூனிட்டையும் யூனிட் வைஸாக நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு எளிமையான சப்ஜெக்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மார்க் கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு கூட. ஸோ இந்தியன் பாலிட்டி 4வது யூனிட்டில் இருக்குது. இதில் மட்டும் 75 கொஸ்டினுக்கு 15 கொஸ்டின் இந்தியன் பாலிட்டிலேருந்து வருது. ஸோ அதனால் இந்தியன் பாலிட்டியை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்தியன் பாலிட்டிலேருந்து நமக்கு
4 டெஸ்ட் நம்ம வந்து எடுப்போம் சரிங்களா. சாப்டர் வைஸ் டெஸ்ட் 75 மார்க்குக்கு. அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சொசைட்டி, ஸோ ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 20 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. அங்கே 75க்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு 4 யூனிட் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 5ஆவது யூனிட்டான இந்தியன் எக்கனாமியும் டெவலப்மெண்ட் அட்மினும் இப்போ மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க 75க்கு. ஸோ அப்போ அதுலேருந்து இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு 3 டெஸ்ட்டும், டெவலப்மெண்ட் அட்மினுக்கு ஒரு டெஸ்ட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அடுத்து 3ஆவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு கேட்பாங்க 75க்கு. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லேருந்து ஒரு 2 யூனிட் டெஸ்ட்டும், ஐஎன்எம்லேருந்து ஒரு 2 யூனிட் டெஸ்ட், ஒட்டு மொத்தமாக ஒரு 4 யூனிட் டெஸ்ட் வந்து இதில் வந்து கவர் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் ஒரு 2 டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் யூனிட்டான ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இருக்கக்கூடிய ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு 3 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 2 டெஸ்ட். இதுதான் இதனுடைய ஒரு அப்ஸ்ட்ராக்ட். அடுத்து பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ அதை பொறுத்த மட்டும் ஆப்டிடியூட் தனியாக இருக்கும், ரீசனிங் தனியாக இருக்கும். ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த மட்டும் 15 கொஸ்டின் கேட்பாங்க 25 கொஸ்டினுக்கு. ரீசனிங்கை பொறுத்த மட்டும் 10 கொஸ்டின் கேட்பாங்க 25 கொஸ்டினுக்கு. ஸோ ஆப்டிடியூடுக்கு யூனிட் டெஸ்ட் வந்து ஒரு 18 யூனிட் டெஸ்ட்டும், யூனிட் வாரியா சிம்பிளிஃபிகேஷனு, சிம்பிள் டெஸ்ட், காம்பனன்ஸ் இந்த மாதிரி யூனிட் வாரியா. ரீசனிங்கை பொறுத்த மட்டும் ஒரு 14 டெஸ்ட்டு. ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் ஒரு 2 டெஸ்ட்லையும் இது வந்து வரப்போகுது. இது ரெண்டும் பார்ட் ஏ, பார்ட் பி. அடுத்து பார்ட் சியை பொறுத்த மட்டும் நமக்கு தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஸோ குரூப் 4 பொறுத்த மட்டும் இந்த தமிழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதி தேர்வாகவும் இருக்கும், ப்ளஸ் அதுதான் உங்களுக்கு மெரிட்டுக்கு எடுக்கக்கூடிய மதிப்பீடு தேர்வாகவும் இருக்கும். ஸோ அப்போ அதை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 7 யூனிட்டையுமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு இலக்கணத்தை பொறுத்த மட்டும் 25 கொஸ்டின் கேட்பாங்க அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ 25 கொஸ்டின்லேருந்து நமக்கு 75 கொஸ்டின் நமக்கு 3 டெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அந்த இலக்கணத்தை 3 டெஸ்ட்டாக நம்ம வந்து எழுத போகிறோம். அடுத்து வந்து சொல் அகராதி வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின். ஸோ அதில் வந்து 4 டெஸ்ட் வந்து நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் யூனிட் வாரியாக. அடுத்து எழுதும் திறன்லேருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க அங்கே. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு 2 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறோம். கலைச்சொற்கள்லேருந்து 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்பாங்க, அதுக்கு ஒரு 3 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறோம். 15 கொஸ்டின் வந்து வாசித்தல் அந்த புரிந்து கொள்ளுதல் கேட்பாங்க, அதில் ஒரு 2 டெஸ்ட் போட்டிருக்கோம். அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதில் ஒரு டெஸ்ட்டும். இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அதுக்கு ஒரு 4 டெஸ்ட்டு. ஸோ நமக்கு இதில் ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் வந்து வைப்போம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லிடலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் யூனிட் வைஸாக 21 டெஸ்ட் எழுத போகிறோம். ஆப்டிடியூட் ரீசனிங்கை பொறுத்த மட்டும் ஆப்டிடியூடில் ஒரு 18, ரீசனிங்கில் ஒரு 14, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டில் ஒரு 19. இது போக ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லி பார்க்குறப்ப மேக்ஸுக்கு ஒரு 9 ரிவிஷனும், தமிழுக்கு ஒரு ரிவிஷனும், ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் ஒரு 2 டெஸ்ட். ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம 43 டெஸ்ட் இந்த ஷெடியூல் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். 43 டெஸ்ட்டு. ஸோ அடுத்து நமக்கு டெஸ்ட் டாபிக் வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதி புதன்கிழமை முதல் டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். ஸோ முதல் டெஸ்ட்டுக்கான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நமக்கு தமிழ் தான் ஆரம்பிக்கிறோம். பார்ட் சியை பொறுத்தமட்டில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஸோ இலக்கணத்தை நம்ம 3 டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இலக்கணத்தில் 3 டெஸ்ட்டு. ஸோ அதில் முதல் டெஸ்ட் இலக்கணத்தில் எழுத்தும் சொல்லிருந்து பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, இந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இந்த இதிலேருந்து உங்களுக்கு 75 கொஸ்டின் வந்து இடம் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்ட் பியை பொறுத்த மட்டும் ஆப்டிடியூட்லேருந்து எண்ணியல் நம்பர்ஸ் சாப்டர் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க வைக்க போகிறோம். ஸோ இந்த 2 மட்டும் நல்லா படித்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழியோ அதை பார்த்துடணும். ஸோ இதில் 2லேருந்து 75 கொஸ்டின், இது ஒரு 100 கொஸ்டின் உங்களுக்கு முதல் நாள் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் படிக்கிறதுக்கு கேப், அப்புறம் 17 லீவு, 18 அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அகெயின் ஜிஎஸ் வந்துடும். ஸோ தமிழ் ஜிஎஸ்னு சொல்லி மாறி போகும், ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துலேருந்து உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பார்ட் பியை பொறுத்த மட்டும் இங்கே ரீசனிங் வந்துடும் உங்களுக்கு. அங்கே ஆப்டிடியூடு, இங்கே ரீசனிங்கில் எண்ணும், எழுத்து காரணவியல், திசை மற்றும் தொலைவு, எண் கணித பகுத்தறிவிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி லீவு, 20ஆம் தேதி ஒரு நாள் விட்டு 20ஆம் தேதி அகைன் தமிழ் வந்துடும். ஸோ தமிழுக்கு இந்த டாப்பிக்லேருந்தும் இதுலேருந்து உங்களுக்கு இதில் வந்து 2 இது சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இலக்கணத்துலேருந்து கொஞ்சம் இருக்கும், இது கொஞ்சம் எளிமையாக படிக்கிறதுனால உங்களுக்கு இலக்கியத்திலேருந்து கொஞ்சம் டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இலக்கியம், தமிழ் சான்றோர்லேருந்து. ஸோ எல்லாமே வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி ஈஸியாக படிக்கக்கூடிய மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. பார்ட் பியை பொறுத்தவரை சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து 21 லீவு, 22 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஜிஎஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து மாறி போகும். இது போக ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து கொடுப்பாங்க.
இந்த டெஸ்ட் மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். ஹோம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மொத்தம் 6 ஹோம் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு யூனிட்டும் ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு ஹோம் டெஸ்ட்டு. ஹோம் டெஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி கேப்சூல் யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி. எஸ்சிஆர்டியில் அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டியில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அது ஒரு கம்ப்ளீட்டாக பாலிட்டிக்குன்னு ஒரு கேப்சூல் அது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா, இது வந்து பிடிஎஃபாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து டெஸ்ட் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஹோம் டெஸ்ட் 2 பொறுத்தமட்டில் தமிழ் சொசைட்டி இதெல்லாம் நீங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய விஷயம். டெஸ்ட்டு அப்படியே ஆர்டர் வரும். இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஷெடியூலு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் டெஸ்ட்டு. லாஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் தேதி ஃபுல் மாடல் டெஸ்ட் நடக்க போகுது. 9ஆம் தேதி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு பரீட்சை வரும். ஜூலை 15 தான். ஸோ அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக நமக்கு என்னெல்லாம் முடிச்சிட்டோம், தமிழ், மேக்ஸு, ரீசனிங்கு, ஹோம் டெஸ்ட் மூலிமா ஜிஎஸும் நல்லாவே கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகளில் ஒரு டவுட் இருக்கும். ஸோ நடப்பு நிகழ்வுகள் பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, பிடிஎஃபாக கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அதுவுமே டேட் பிரகாரம் கொடுத்தாச்சு. இடையில உங்களுக்கு 26ஆம் தேதி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் 2025 கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்பும் ப்ளஸ் அதுக்கான ஒரு ஹோம் டெஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம், அடுத்து 20ஆம் தேதி மார்ச், டிசம்பர், ஏப்ரல், மே, ஜூன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது ரிலவெண்டான ஹோம் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ A to Z எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த ஷெடியூல் வந்து வந்துடும். இது மட்டும் பத்தாமல் உங்களுக்கு வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவாங்க. இப்போ மொதல் டெஸ்ட்டுக்கான டாபிக் இருக்கு இல்லையா, ஸோ மொதல் டெஸ்ட்டு பார்த்தோம் பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல். ஸோ அப்போ அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்கூல் புக்கும் கொடுத்தாச்சு, நம்ம அகாடமி புக்கும் கொடுத்தாச்சு. உங்கள் கன்வீனியன்ட் தான். இப்போ முதல் டெஸ்ட்டில் வந்து பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் இருக்குன்னா அப்போ அது 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு புக்கு. அப்புறம் 8th நியூவில் இயல், 6th புணர்ச்சி இருக்குது, 11th நியூவில் இயல் 1 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் வேர் டு ஸ்டடியாக கொடுத்தாச்சு. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், தேடி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 6 முதல் 12ஆம் வகுப்புல தமிழ் பாடப்பகுதியில் உள்ள தலைப்பிற்கேற்ப படித்துக்கொள்ளணும். 2007ஆம் ஆண்டு பதிப்பு உட்பட நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுவும் படிச்சுக்கணும். ப்ளஸ் நம்ம அகாடமியோட A3 புக், தமிழுக்கான A3 புக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விஷயம் தான் A3ல கவர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அங்கே கன்சைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஈஸியாக. வாட் எவர் நீங்கள் A3 புக்கு மட்டும் படித்தாலே இது எல்லாமே கவர் ஆயிரும். அடுத்து இலக்கணம் எழுத்துல சந்திப்பிலை எங்கெல்லாம் இருக்கு, முதல் பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் பார்த்தோம். அடுத்து சந்திப்பிலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு எங்க இருக்குன்னு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் முதல் டெஸ்ட்டுக்கே வருது. அடுத்து முதல் டெஸ்ட்டுக்கு இந்த லகர வேறுபாடு இது எல்லாமே எங்க இருக்கு, இன எழுத்துக்கள் அறிதல் இதெல்லாமே எங்க இருக்குது, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இந்த மாதிரி நமக்கு எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாத்தையும் படிக்க, இல்லைன்னா A3 மட்டும் படித்தாலும் போதும். நமக்கு அகாடமியில் இருக்கக்கூடிய A3 புக்கை மட்டும் படித்தாலே போதும். இது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கும் வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்க்கும் வேர் டு ஸ்டடி. இது மேக்ஸுக்குள்ளே வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமியோட மேக்ஸ் புக்கை நம்ம வந்து படித்தாலே தாராளமாக இதுக்கு வந்து போதும். மேக்ஸுக்கு எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அகாடமி புக்கில் ரிவைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இது போக ஜிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் இப்போ தேர்தல்னு ஒரு டாபிக் இருந்தால் அது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு எல்லா வேர் டு ஸ்டடியுமே அட்டாச் பண்ணியாச்சு. இல்லை உங்களால் வேர் டு ஸ்டடி படிக்க முடியல, நம்ம அகாடமியோடைய தமிழ் புக்கை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம், மேக்ஸ் புக்கை வச்சு படிச்சுக்கலாம். நம்ம அகாடமியில் எஸ்சிஆர்டி புக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி இடங்கள் உங்களுக்கு ஆஃப்லைன் நடக்க போகுது. சுரேஷ் பாடசாலை நமக்கு ஆன்லைன்லேயும் நடக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வித் புக்கு வித்தவுட் புக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். வித் புக்குங்கிறப்போ கம்ப்ளீட் புக் செட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருக்கும் பட்சத்தில் ஸோ 7200 + GST, ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 5000 + GSTயில் நீங்கள் வித் புக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் புக்கு கேட்டகரியில் நியூ ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 3000 + GST ஆஃப்லைன்லையும். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 499 அல்லது ஃப்ரீ கேட்டகரிக்கு வரலாம். ஸோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் அந்த பிரான்ச்சில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல ரீசெண்டாக கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு, டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அந்த ஃப்ரீ கேட்டகரியில் வந்துடலாம். அது போக நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்லேயே இருக்கக்கூடிய பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு 499 வந்து இதுக்கான சார்ஜஸ் வந்து வச்சிருக்கோம். ஆன்லைன் போஸ்ட்டில் பொறுத்த மட்டும் நியூ ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 7800 + GST, ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 5500 + GST. ஸோ இங்கே வித்தவுட் புக்கில் 3000 + GST, 499 வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லி வச்சாச்சு. ஸோ இந்த
ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீ கேட்டகரி அப்படிங்கிறப்போ உங்கள் பிரான்ச்சில் நீங்கள் எந்த பிரான்ச்சில் இருக்கிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய அட்மினை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாலும் நீங்கள் அந்த ஃப்ரீ கேட்டகரியும் அப்ளை பண்ணிக்கலாம். அது ரீசெண்டாக கிளாஸில் சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாகவும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராபர்ட் கிளே அப்படிங்கிற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4ல நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வரக்கூடிய குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல ஒரு பணி கிடைக்கிறதுக்கு அகாடமியோடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.